என்டிஏவுக்கு அதிகரிக்கும் ஆதரவு, கடும் வீழ்ச்சியில் திமுக. தமிழக தேர்தல் கள நிலவரம். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி அலை தற்போது மாநிலம் முழுவதும் உச்சத்தை எட்டியிருக்கிறது. பாஜக தேசிய மட்ட தலைவர்களின் தொடர்ச்சியான பிரச்சாரங்களின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி வருகிறது என்டிஏ கூட்டணி. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சாத்தூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம், மதுரை தெற்கு மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் மேற்கொண்டு கட்சி தொண்டர்களிடம் புதிய உற்சாகத்தை உருவாக்கியதுடன் பொதுமக்கள் ஆதரவும் வேகமாக அதிகரித்துள்ளது. அதேபோல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தஞ்சாவூர், கோவை வடக்கு, புதுக்கோட்டை, அவிநாசி மற்றும் கோவை தெற்கு போன்ற முக்கிய தொகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை மையமாக கொண்ட என்டிஏவின் நோக்கத்தை வலியுறுத்தியுள்ளார். தேசிய அளவிலான முக்கிய தலைவர்களின் தொடர்ச்சியான வருகைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்களிடம் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குச்சாவடி மட்டத்திலான பணிகள் வேகமடைந்துள்ளன. மாநிலம் முழுவதும் என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. இதற்கிடையில் பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகத்திற்கு வந்து கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது தேர்தல் களத்தில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் வருகை மற்றும் தற்பொழுது கன்னியாகுமரியில் நடைபெற்ற அவரது ரோட் ஷோ மாநிலம் முழுவதும் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது. கோவைக்கு மேற்கொண்டுள்ள பிரதமரின் அடுத்த கட்ட வருகை என்டிஏ கூட்டணியின் தேர்தல் வேகத்தை மேலும் பலப்படுத்தியுள்ளது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பிரிவுகளிலும் என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடுகள் மீது தமிழக மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் தமிழக மக்கள் திமுகவை இம்முறை வீழ்த்தியே தீர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. உங்களுக்கு ரெண்டா தம்பி, மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றிய ஆச்சரியம் வேணாம் தம்பி. எங்களை மர்மங்கிற நெருப்புல இருக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம்.